ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் அனைவருக்கும் இனிமையான மாட்டுப் பொங்கல் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், என்னென்ன விஷயங்கள் நாம் கட்டாயமாக செய்யணும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயிலாக நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம காணலாம். மறக்காம இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருந்து 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்தந்த நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்க மற்ற ராசிகளை பார்த்து கொள்ளலாம். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமைய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. இனிய சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் இன்றைய தினம் கணுப்பொங்கல் எனக்கூடிய அந்த மாட்டுப்பொங்கல் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்க. மனசார கூட எந்த விதமான தீங்கும் யாருக்கும் நினைக்கக்கூடாது. அப்படி இரண்டையும் கடைபிடிச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் 2ஆம் தேதிங்க. இன்றைய தினம் கணுப்பொங்கல் அல்லது மாட்டுப்பொங்கல் என்று சொல்லக்கூடிய திருநாளாக அமைந்திருக்குங்க. மேலும் இன்றைய தினம் திருவள்ளுவர் தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. மேலும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் 7 குடையவனும் 4 குடையவனும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள். மேலும் இந்த சேர்க்கையானது ராசியை பார்த்து கொண்டுள்ளது. குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அவரும் ராசியை பார்த்து கொண்டுள்ளார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு நிலைங்க. கல்வியில் இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை மாணவர்கள் காண முடியும். சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுங்க. மாணவர்களுக்கு தேவையான உயர்கல்விக்கான வாய்ப்புகள் மற்றும் நல்ல நல்ல சான்ஸ் இன்னைக்கு கிடைக்குங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக அமையும். புதுசாக நிறைய கப்பை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய மெடல் வாங்கக்கூடிய யோகம், இன்றைய தினம் பரிசுகளை பெறும் யோகம் நமது கடகராசி அன்பர்கள் பிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு அமையுங்க. விளையாட்டில் இன்னைக்கு ரொம்ப சூப்பரான நாளாக உங்களுக்கு அமையப்படுது. பொருளாதாரம் இன்னைக்கு கண்டிப்பாக உயரும் என்பதால் உங்களுக்கு மிகச்சிறப்பான மனமகிழ்ச்சி உங்களுக்கு பொருளாதாரம் மூலமாக அமையுங்க. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் இன்னைக்கு நீங்கிறதுனால மன நிறைவான ஒரு நாள் அமையும். வியாபாரிகளுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை அமையுங்க. வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு தொழிலில் கூட்டாளிகளால் ஏற்பட்டிருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அகலக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கூட்டு தொழில் புரியும் நண்பர்களுக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் நீங்கி மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க. அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக இன்றைய தினம் கட்டாயமாக உங்களுக்கு அமையும். உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களோடு ஏதாவது சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது நீங்கி மன ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால குடும்பத்துல அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகிய கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது. நெருங்கிய நண்பர்கள் உதவி மூலமாக தொழிலில் நிறைய பணங்கள் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. எனவே பணம் நிறைய சம்பாதிக்கிறது மூலமாக பல கவலைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். குடும்பத்தில் இன்னைக்கு நல்ல ஒரு விசேஷமான ஒரு இடம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. அன்பான தகவல் இன்றைய தினம் வந்து சேரும். அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆனந்த மகிழ்ச்சியும் கண்டிப்பாக நிரம்பி இருக்குங்க. எந்த சிக்கல் வந்தாலும் சரி பிரச்சனைகளை நீங்கள் கையாண்டு தெளிவான நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு. எனவே சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார்கிட்டையாவது சில வார்த்தைகள் வந்து உங்களை மனசை காயப்படுத்தக்கூடிய வகையில் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமாக மற்றவங்க வந்து அவங்க மேலே கோவப்பட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. திருப்பி நீங்கள் திட்டிடக்கூடாது. வார்த்தைகளை இன்னைக்கு கனிவாக பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல நாளுங்க. காதல் வாழ்க்கையிலும் அதே போலதான் இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு நிறைந்து காணப்படுங்க. முழுமையான இன்பத்தை காதலில் நீங்கள் உணர முடியும். அத்தகைய சிறந்த நாள் இன்றைய தினங்க. காதல் வாழ்க்கையில் சிறப்பாகவே இன்றைய தினம் அமையும். அலுவலக பணிகளும் இன்றைய தினம் உங்களுக்கு வேலை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் சிறப்பாக உங்கள் பிரச்சனைகளை கையாண்டு வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்வீங்க. எதிர்பாராத உதவிகள் இன்னைக்கு இருக்குங்க. அலுவலக பணிகள் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகளை நம்பி தருவாங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர்
யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தது மூலமாக 2 பெனிஃபிட்டுங்க. முதலாவது என்னன்னா, ஒரு பொதுவான நமது ராசி பலன்கள் நல்ல ஒரு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலாக ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, அந்த வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரணும் இல்லையா, அதுக்காக இந்த 2 விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுங்க. கடகம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஆனால் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரெட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க. மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்கள் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. உங்களுக்கு உறவினர்கள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான சுச்சுவேஷன்ஸ் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்கலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உயரதிகாரிகளுடைய எண்ணங்களை நீங்கள் புரிந்து செயல்படுறதுனால கண்டிப்பாக அலுவலக பணிகளில் நல்ல ஒரு மகிழ்ச்சி புரிதல் ஏற்படுங்க. தொழில் நிமித்தமாக உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இன்னைக்கு புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் நல்ல நிறைவை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. விவசாயம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு நிறைந்த நாளாக அமையும். நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுனால நல்ல முன்னேற்றத்தை உங்களது வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள அந்த எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கை கொடுத்து அமையும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஆனால் என்னன்னு தெரியல, எல்லாருமே லைக் பட்டன் அழுத்த மாட்டேன்றீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கக்கூடிய தம்ஸ் அப் பட்டன் அழுத்தி உங்கள் லைக்கை நீங்கள் தெரிவிக்கலாம். இதன் மூலமாக நமது வீடியோ எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் லைக் பண்ணி பிடிச்சிருக்கு அப்படின்றத நாங்கள் கவுண்ட் பண்ணிக்க முடியும். மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாகவும் அது அமையும் நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கு கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசி நண்பர்களாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் நண்பர்கள் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க ராசி பலன்களை அவங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் அல்லது குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே. மேலும் நமது சேனலுடைய எப்போதும் இணைந்திருங்கள். நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மளோட இணைந்திருங்கள் நண்பர்களே. அது ரொம்ப அவசியம். உங்களது பொன்னான கருத்துக்களும் ரொம்ப அவசியம். அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் நாளை தின புதிய வீடியோவில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.